ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரடி உன் அப்பா வடி செல்லம்? சரி சரி சரி, பாட்டு என்ன சொல்லடி? சரவணன், அன்னைக்கு இன்டர்வியூ போனீங்களே, என்னாச்சு? ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் தான். கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பேசிட்டு இருக்கோம். அத்தை, புரோஹிதர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. முதல்ல அமுதாவுக்கு தாலி கோக்குற ஃபங்க்ஷனை வச்சிடலாம். அப்புறம் நம்ம பெரிய மனுஷியோட ஃபங்க்ஷனை கிராண்டா கொண்டாடிடலாம். அதுக்காக தானக்கா இங்க வந்திருக்கோம். இந்த வீட்டோட மருமக அமுதா எங்க காணோம்? அவ ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா தெய்வானே. ஓ, அமுதாவுக்கு பூ எடுத்துட்டு வந்திருக்கோம். அத போய் கொடுத்துட்டு வரலாமா? மா, இதுக்கெல்லாம் எதுக்குமா பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? நானும் இந்த வீட்டோட மருமக தானே, நீயாவது மறக்காம இரு. ஆமா தேவானே, நீ மாடிக்கு போய் அவகிட்ட பேசிட்டு, நான் போய் கார்ல பூ எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. மரகதா, இப்போது என் பேத்தி என்கிட்ட கூட. போங்க போங்க, தாத்தா கிட்ட போங்க. செல்லக்குட்டி அழகா இருக்காங்கல்ல? செல்லக்குட்டி, தாத்தாவை பாருடா. செல்லக்குட்டிக்கு என்ன வேணும்? நம்ம பேசுறது நல்லா புரியுது போல இருக்கு, பாத்தியாடா? மாமா, அப்படியே சரவண மாதிரியே இருக்கால என் செல்லக்குட்டி. அமுதா, அமுதா, நீ சொன்ன மாதிரியே தெய்வான உன்னை தேடி வரா. எப்படி அமுதா? இதெல்லாம் சிம்பிள் சைக்காலஜி யாழ்னி. வரட்டும், அவங்க வந்தாதான் நம்ம ஆட்டத்தை தெளிவா ஆட முடியும். ஆமா, மணிமாமா எங்க? வெளியில ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்காரு. அமுதா, கிட்ட வந்துட்டா போல இருக்கு. நீ எதையுமே கண்டுக்காம இரு யாழ்னி. அமுதா, பக்காவா ரெடி ஆயிட்டியே. தேங்க்ஸ் யாழ்னி. நீ இல்லனா நான் இவ்வளவு சீக்கிரம் ரெடியா இருக்க மாட்டேன் தெரியுமா? அமுதாமா, சித்தி, அக்கா, உள்ள வாங்க. வாங்க சித்தி, வாங்கக்கா. எப்போ வந்தீங்க? ஐயோ சாரிக்கா, நீங்க வந்ததே தெரியல. தெரிஞ்சிருந்தா நானே கீழே வந்து பாத்திருப்பேன். அதனால என்ன அமுதா, வந்ததும் உன்னதான் தேடணும். நீ கீழே இல்லைன்னு தெரிஞ்சதும் சரி, உன்னை பார்க்கலான்னு சொல்லி ரூம்க்கே வந்துட்டோம். சித்தி, எப்படி இருக்கீங்க? தெய்வான, பாப்பா எப்படி இருக்கா? நீ எப்படி இருக்க? என்னக்கா, யாழ்னி கேட்டதும் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல அமுதா, ஒரு காலத்துல யாழினியும் தேவானையும் எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓ, எல்லாமே மாறிடுச்சுல. நீயும் நானும் இப்படி சகஜமா பேசிக்கோன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கே இப்பதான் இங்க நடக்கிறதெல்லாம் புரியுது தேவான. சரி, நீ அதை விட. பாப்பா எங்க? அக்கா, பாப்பாவை அத்தைக்கிட்ட கொடுத்துட்டீங்களா? அவங்கதான் என் பேத்தின்னு துடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். சரி, அதெல்லாம் விட. நீ எப்படி இருக்க? உனக்கு உடம்பு பரவாயில்ல இப்போ? எனக்கு என்னக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ நீங்களும் வந்துட்டீங்கல்ல, இனி நான் ஹாப்பியா. அமுதா பொய் சொல்றா தேவான. பொய்யா? என்ன யாழ்னி சொல்ற? ஆமா சித்தி, இப்ப வர அமுதாவால நார்மலா சாப்பிட கூட முடியல. தூக்க மாத்திரைய சாக்லேட் மாதிரி சாப்பிட்டிருக்கா. அப்புறம் சொல்லுங்க, எப்படி சரியாகும்? டாக்டர் மைல்டான ஃபுட் தான் சாப்பிடணும்னு சொல்லிருக்காரு. இதுல இவ சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ யோசிக்காம செஞ்ச விஷயம் உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துது பத்தியா? இங்க பாரு, இங்க இருக்கவங்க என்ன வேணா சொல்லலாம். நாங்கெல்லாம் உன்னை தப்பா நினைச்சோமா? என்ன முதா நீ? ஆனா ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுற? இல்லக்கா,
வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்னை என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம். ஆனா இங்க நடக்கிற குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம்னு பல்லவானனும் சொல்றாரு.